உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சொகுசு காரில் துணிக்கடையில் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட துணிகளை திருடன் திருடி கைவரிசை காட்டியுள்ளார். இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள ஒரு கல்லூரி முன்பாக நிதிஷ் என்பவர் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக துணிக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல நிதிஷ் கடையை அடைத்து சென்றுள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல இன்று கடையை திறந்து பார்த்தபோது கடையில் உள்ள துணிகள் திருடு போனது தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நிதிஷ் உடனடியாக தனது கடையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். கடையின் முன்பாக சொகுசு காரில் நள்ளிரவில் வந்து இறங்கிய திருடன் கடையில் புகுந்து 1,00,000க்கும் மேற்படைய துணிகளை திருடிச் சென்றது தெரிய வந்தது. உடனடியாக இது குறித்து கோட்டார் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த கோட்டார் காவல் நிலைய போலீசார் கடை உரிமையாளரிடம் புகாரை பெற்று தற்போது இந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சொகுசு காரில் வந்து இறங்கி துணிக்கடையில் துணியை திருடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.